நடக்க முடியும்ல? அங்க இருக்கிறாள் என் தேவதை. டேய், அவ வந்ததுனாலதான் உன்னை வெளியே விட்டாங்க. ஏடா கூடமா எதுவும் பேசாத. அப்படியா? நைஸா பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதுதான் லவ்ங்கிறது. அண்ணன் வராருடா. வந்துட்டாரு மனுநீதி சோழன். என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ? அண்ணா பாருண்ணா, புள்ளைய எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருண்ணா. ஏம்மா இப்படி பண்ண? பாத்தியா எப்படி நிக்கிறான்னு? நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுமா. ஜெயிலே கடக்கட்டன்னு விட்டுறணும். அப்ப கூட புத்தி வராது. நீ விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டியம்மா. இதெல்லாம் வெளியில இருந்தா இன்னும் எத்தனை குடும்பத்துக்கு கருதல் பண்ணுவானோ தெரியாது. நானா ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? தப்புனா இதெல்லாம். நீ பண்ணது பெரிய தப்புமா. நான் அவனை திருத்துறதுக்காகவோ இல்ல காப்பாத்துறதுக்காகவோ அவனை வெளில கூட்டிட்டு வரல சார். என்ன இருந்தாலும் அவன் உங்க புள்ள. ஏமா நானே அவனை தலைமொழிட்டேன், நீ என்னமா புள்ளைகள்னுட்டு? அப்படி இல்ல சார், கோவத்துல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். அது தனிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு எப்படி பாடுபடும்னு நமக்கு தான் தெரியும். அவனுக்கு ஒண்ணுனா நீங்க கண்டிப்பா துடிச்சு போயிருவீங்க சார். அவன் உள்ள இருந்தானா உங்க பேரும் தேவையில்லாம கெட்டு போகும். எல்லாரும் உங்களை பார்த்து பெத்த பையனே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு தேவையில்லாம பேசுவாங்க சார். அந்த பேச்செல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். என்னால மத்தவங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம் சார். அதனாலதான். ஏமா என்னால அவனை திருத்த முடியலன்னு தான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். ஆனா நீ யாரோட பேச்சையோ கேட்டுக்கிட்டு இவனை வெளியே கொண்டு வந்துட்ட. நீ ரொம்ப வருத்தப்படுவமா, பாத்துக்கிட்டே இரு. மாறா, உங்க அப்பா இதோட போனது நல்லது. இங்க நிக்கிறா பத்தியா? இவ இல்லாம நீ வீட்டுக்கு வரக்கூடாது. போ போ, விட்டு போயிருவாரு. அப்புறம் ஆட்டோக்கு தனியா செலவாகும். உடம்ப பாத்துக்கூடா. யாராவது இருந்தவனை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என் புள்ளைய நான் தனியா விட்டுட்டு போறேன். அவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே.